கெடா வெட்டு ஸ்டைல் மட்டன் குழம்புக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஆனால் இனி அடுத்த கெடா வெட்டு வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. வீட்லேயே சூப்பராக கெடா வெட்டு ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? 100% அந்த டேஸ்ட் அச்சீவ் பண்ண முடியாட்டி கூட ஒரு 90% கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை ஒரு 20% நல்லா வணக்கிக்கோங்க. அது கூடயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு, வரமிளகா போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அது கூடயே தேங்காய், தக்காளி, பொட்டுக்கடலை போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோடனே மல்லித்தூள் போட்டு நல்லா இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மட்டனும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. மட்டனில் முக்கியமான விஷயமே இந்த எலும்பு தான். எலும்போட எசன்ஸ் ஊற ஊற குழம்பு வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். மஞ்சத்தூள், கறி மசாலாவும் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 80%க்கு மட்டனை நல்லா வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான். அது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவும் ஊற்றி இன்னொரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.